குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம காம்பினேட்டோரியல் மேத் பேப்பரில் வந்து ரூட் பாலினாமியல் ரிலேட்டடாக இந்த ப்ராப்ளமை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா 6 பிளேயர்ஸ் ABCDEF 6 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஏ ரெஃப்யூஸ் டு ப்ளே இன் பொசிஷன் 1 or 2. ஏ வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் செகண்ட் பொசிஷன்லேயும் விளையாட மாட்டாங்க. பி வந்து 4th பொசிஷனில் விளையாட மாட்டாங்க. சி வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் அல்லது 5th வந்து விளையாட மாட்டாங்க. டி வந்து செகண்ட் பொசிஷனில் விளையாட மாட்டாங்க. இ வந்து 4th பொசிஷனில் விளையாட மாட்டாங்க. அண்டு எஃப் வந்து 4th அல்லது 6th பொசிஷனில் வந்து விளையாட மாட்டாங்க. ஸோ அப்படின்னா இன் ஹவு மெனி வேஸ் ஆர் தேர் ஆஃப் அசைனிங் அக்ரிகபிள் பொசிஷன் டு 6 பிளேயர்ஸ். அப்போ அந்த 6 பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு பொசிஷன் அலாட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து பாசிபிள் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ப்ராப்ளமில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு போர்டு வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ டேட்டாவில் கொடுத்துருக்கிறது படி ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து ஃபஸ்ட்டு 2 பொசிஷனில் விளையாட மாட்டாங்க. செகண்ட் பிளேயர் 4th பொசிஷனில் விளையாட மாட்டாங்க. தேர்டு பிளேயர் வந்து ஃபஸ்ட் அண்டு 5th பொசிஷனில் விளையாட மாட்டாங்க. 4th பிளேயர் வந்து செகண்ட் பொசிஷனில் விளையாட மாட்டாங்க. 5th பிளேயர் வந்து 4th பொசிஷனில் விளையாட மாட்டாங்க. அண்டு 6th பிளேயர் வந்து 4th அண்டு 6th பொசிஷனில் வந்து விளையாட மாட்டாங்க. ஓகேவா? இதை வச்சுக்கிட்டு நம்ம போர்டு வரையணும். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக போகக்கூடிய ஒரு ப்ராப்ளம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்து தனியாக ஃபஸ்ட்டு நோட்டில் வரைஞ்சி பாருங்கள். அதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, கொடுத்துருக்குற கொஸ்டினில் 3rd ரோ இருக்குல்ல, 3rd ரோவில் 5th காலமை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். 3rd ரோவில் 5th காலமை எலிமினேட் பண்ணி 2 போர்டு வந்து வரைவோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா, செகண்ட் ரோவில் 4th காலமை வந்து எலிமினேட் பண்ணணும். 2 போர்ட்லேயுமே இப்படி தான். இந்த 2 போர்டுலேயுமே செகண்ட் ரோவில் 4th காலமை எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டெப்பில் வந்து 4 போர்டு வந்து கிடைக்கும். அப்புறம் 3rd ஸ்டெப் என்னதுன்னா, இந்த செகண்ட் ஸ்டெப் இருக்குல்ல, செகண்ட் ஸ்டெப்பில் உள்ள நான் இன்டர்ஃபெரிங் பார்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி விடணும். ஸோ நான் இன்டர்ஃபெரிங் பார்ட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விடுறது தான் வந்து 3rd ஸ்டெப். 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் இன்டர்ஃபெரிங் பார்ட்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம்ல, அதில் ஃபஸ்ட்டு போர்டு இருக்கும்ல, போர்டில் என்ன செய்யணும் அப்படின்னா 3rd ரோவில் ஃபஸ்ட்டு காலமை வந்து எலிமினேட் பண்ணணும். அதை மாதிரி 3வது போர்டு இருக்கும்ல, 3rd போர்டில் என்ன செய்யணும் அப்படின்னா 4th ரோவில் செகண்ட் காலமை வந்து எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து 4வது ஸ்டெப்பு. மிச்ச நான் இன்டர்ஃபெரிங் பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டு ஃபார்முலாவாக வந்துடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு, இது வந்து 3rd ஸ்டெப்பு, இது வந்து 4th ஸ்டெப். ஸோ இந்த 4 ஸ்டெப்பில் வந்து நமக்கு ஆன்சர் வந்து வரும். அதை தான் வந்து நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பை வேணால் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக போட்டு பாருங்கள். ஸோ இப்போ போர்டு எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, அதுக்கப்புறம் 3rd ரோவில் ஃபஸ்ட்டும் 5th இருந்தது, 4th ரோவில் செகண்டு, 5th ரோவில் 4th, 6th ரோவில் 4th 6th இருந்துச்சு. இதை மாதிரி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா 3rd ரோவில் 5th காலமை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொன்னோம். ஸோ அப்போ இதை எலிமினேட் பண்ணும்போது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா, இந்த 1 போக மிச்சது எல்லாமே அப்படியே வரும். ஓகேவா? அப்போது 1 2, அதுக்கப்புறம் 3rd ரோவில் இது 1 மட்டும், 4th ரோவில் செகண்டு, 5th ரோவில் 4th, 6th ரோவில் 5th 6th. அதுக்கப்புறம் இந்த ரோ இந்த காலம் எலிமினேட் ஆகும்போது இப்படி வந்து எலிமினேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை எலிமினேட் 3rd ரோவை தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ரைட்டு தான். ஸோ இப்படி எலிமினேட் ஆனால் என்னது கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு, இதை வேறு கலர் வச்சு கொடுக்குறேன்.
இப்படி, அதுக்கப்புறம் இப்படி, அதுக்கப்புறம் செகண்டு, அதுக்கப்புறம் இப்படி, கடைசியாக 6th காலம். ஓகேவா? மொத்தம் இதில் 1 2 3 4 5 6 7 8 9 செல்ஸ் இருக்குது. இது போக 7 செல்ஸ் இருக்கும். 2 3 4 5 6 7 செல் வந்து இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? சரி. ஸோ இப்போது ஸ்டெப்பில் போர்டு எப்படி இருந்துச்சு? இப்படி இப்படி இப்படி, இதுக்கு கீழே இப்படி, 6வது செல் இப்படி இருந்துச்சு. ஸ்டெப்பில் போர்டு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதை வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை சூஸ் பண்ணி இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணுமா? 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணால் என்னவாகும்? 1 2, இதுக்கு கீழே 3, இப்படி 4 5 6 இப்படி ஒன்று கிடைக்குமா? அதுக்கப்புறம் இந்த காலம் இதனோட தொடர்புடைய ரோ எதுவுமே இல்லை. ஸோ காலம் மட்டும் போகும். ஸோ காலம் மட்டும் போச்சுன்னா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 2வது போர்டு வந்து இப்படி இப்படி, இதுக்கு கீழே இப்படி, அப்புறம் தனியாக இப்படின்னு ஒன்று கிடைக்கும். அப்போ இது வந்து x × r அப்படின்ட்டு வரும். இந்த போர்டு வந்து r அப்படின்ட்டு வரும். ஓகேவா? போர்டை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் நான். ஓகேவா? அப்போ ஸ்டெப்பில் 2வது போர்டு எப்படி இருந்துச்சு? இப்படி இப்படி, இதுக்கு கீழே இப்படி 2, இதுக்கு இடையில் இப்படி 1, கடைசியாக இப்படி. ஸ்டெப்பில் 2வது போர்டு இப்படி இருந்துச்சு. ஸோ இதில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணும்போது என்னவாகும்? அதை மட்டும் எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா இப்படி, அதுக்கப்புறம் இப்படி, அதுக்கப்புறம் இப்படி 2, கடைசியாக இப்படி 1 இதுவாகும். அதுக்கப்புறம் இந்த காலம் மட்டும் போகும். ரோ எதுவுமே இல்லை. ஸோ அப்போ போகும்போது என்னவாகும் அப்படின்னா இப்படி, அதுக்கப்புறம் கீழே இப்படி, கடைசியாக வந்து கொஞ்சம் தள்ளி 6வது காலம் வந்து தனியாக இருக்கும். இதை மாதிரி வந்து கிடைக்கும். அப்போது இதுதான் வந்து 2வது ஸ்டெப்பு. ப்ளஸ் x × r போட்டு இந்த போர்டை வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்போ 2வது ஸ்டெப்பில் 4 போர்டு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? சரி. ஸோ 2வது ஸ்டெப்பில் 4 போர்டு கிடச்சிருக்குல்ல, அந்த 4 போர்டில் போர்டு எப்படி இருந்துச்சுன்னா இப்படி இப்படி, இதுக்கு கீழே இப்படி, அப்புறம் இப்படி இப்படி இருந்துச்சு. 2வது ஸ்டெப்பில் போர்டு இப்படி இருந்துச்சு. இதை வந்து நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். நான் இன்டர்ஃபெரிங் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் 3வது ஸ்டெப்புன்னு சொன்னோமா? ஸோ நான் இன்டர்ஃபெரிங் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் வந்து 3வது ஸ்டெப்பு. அது எப்படி வரும் அப்படின்னா r இப்படி இப்படி, இது வந்து ஒரு பார்ட்டு இன்ட்டு r இப்படி வந்து ஒரு பார்ட்டு. ஓகேவா? அதாவது இது தனியாக பிரிச்சிருப்போம், இது தனியாக பிரிச்சிருப்போம். 2வது ஸ்டெப்பில் உள்ள போர்டை நம்ம இப்படி 2 போர்டாக பிரித்தாச்சு. சரி. 2வது ஸ்டெப்பில் 2வது போர்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை மாதிரி இருந்தது. 2வது ஸ்டெப்பில் 2வது போர்டு இதை மாதிரி இருந்தது. ஸோ இதை எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா r இப்படி இன்ட்டு r இப்படி அப்படின்ட்டு பிரிக்க போகிறோம். அதாவது இது தனி இது தனி போர்டு அப்படின்ட்டு. ஸோ இதுலேயும் இதை வந்து நம்ம தனி போர்டாக பிரிக்க முடியாது. ஏன்னா இது நான் இன்டர்ஃபெரிங் பார்ட்டு கிடையாது, இன்டர்ஃபெரிங் பார்ட்டு. இப்படி வந்து ஒரே ரோ ஒரு காலமில் இருக்குதா, அதனால இது இன்டர்ஃபெரிங் பார்ட் ஆகிடும். இதை தனித்தனியாக பிரிக்க முடியாது. அப்போ இதை வந்து இப்படி ஒன்றாவும் இப்படி ஒன்றாவும் தான் வந்து நம்ம 2ஆக பிரிக்க முடியும். அப்போ 2வது போர்டையும் 2ஆக பிரிச்சிட்டோம்.
ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பில் மூணாவது போர்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி, இதுக்கு கீழே இப்படி, இப்படி, இப்படி. ரெண்டாவது ஸ்டெப்பில் மூணாவது போர்டு வந்து இப்படி இருந்துச்சு. ஸோ இதை எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா இப்படி ஒன்றாவும் இப்படி ஒன்றாவும் பிரிக்க போகிறோம். அதாவது இது தனி போர்டு, இது தனி போர்டாக பிரிக்க போகிறோம். ஓகேவா? அதுலேயும் இதை தனியாக பிரிக்க முடியாது. ஏன்னா இது வந்து இன்டர்ஃபரிங் பார்ட்டில் வந்து வந்துடும். ஸோ இதை வந்து அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா 2 போர்டாக மட்டும்தான் பிரிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்பில் நாலாவது போர்டு எப்படி இருந்தது அப்படின்னா x² இன்ட்டு r ஆஃப் இப்படி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதை எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா x² இன்ட்டு r ஆஃப் இது இன்ட்டு r ஆஃப் இந்த சிங்கிள் போர்டு. அதாவது இது தனியாக, மிச்சம் 3 தனியாக பிரிக்கப்படும். ஸோ அப்போது பிரித்தாச்சா? ரெண்டாவது ஸ்டெப்பில் உள்ள 4 போர்டை நம்ம மூணாவது ஸ்டெப்புக்கு வரும்போது 2 பண்ணும்போது 8 போர்டு வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அப்போது மூணாவது ஸ்டெப்பை மட்டும் நான் வந்து எப்படியாவது வரைஞ்சி காட்ட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? மூணாவது ஸ்டெப் வந்து உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா சின்னதாக வரைஞ்சி காட்ட ட்ரை பண்ணுறேன். r ஆஃப் இன்ட்டு r ஆஃப் இப்படி இருந்திருக்கும். ப்ளஸ் x இன்ட்டு r ஆஃப் into r of இப்படி again plus x into r of into r of இப்படி plus x² into r of into r of இப்படி. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தேர்டு ஸ்டெப்பு. ஸோ இப்போ இந்த தேர்டு ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு டைரக்ட் ஃபார்முலா உண்டு. ஸோ இதை வந்து இது கூட அட்டாச் பண்ணி விட்டுடலாம். அட்டாச் பண்ணிட்டா இதுக்கும் டைரக்ட் ஃபார்முலா உண்டு. இதையும் அட்டாச் பண்ணி விட்டுடலாம், இதையும் அட்டாச் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா உண்டு. இதையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அப்போ நம்ம மிச்சம் இருக்கிற இந்த 2 போர்டை மட்டும்தான் வந்து பார்க்கணும். ஸோ அப்போ மிச்சம் உள்ள 2 போர்டை பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த போர்டில் நம்ம இந்த செல்லை வந்து சூஸ் பண்ண போகிறோம். அதை மாதிரி இந்த போர்டில் வந்து கீழே உள்ள இந்த செல்லை வந்து சூஸ் பண்ண போகிறோம். போர்டு மூணாவது போர்டை தான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ போர்டு எப்படி இருந்துச்சு? இப்படி 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 இருந்துச்சா? இதில் இதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொன்னோமா? ஸோ அதை சூஸ் பண்ணி டெலீட் பண்ணால் எப்படி வரும்? இப்படி இப்படி ஒன்று வரும். அதுக்கப்புறம் இந்த காலம் போயிடும். ரோவில் எதுவுமே வந்து கிடையாது. போயிடுச்சுன்னா எக்ஸ் இன்ட்டு ஆர் ஆஃப் மேலே ஒன்றும் கீழே ஒன்றும் எதிர்க்க இருக்கும். இது வந்து போர்டு. ஓகேவா? மூணாவது போர்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி இப்படி இதுக்கு கீழே இப்படி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த போர்டை பொறுத்தவரை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து இந்த செல்லை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொன்னோம். ஸோ அப்போ அந்த செல்லை டெலீட் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒன்று கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஆர் ஆஃப் இந்த காலம் போயிடுச்சு அப்படின்னா மேலே ஒன்றும் கீழே ஒன்றும் கிடைக்கும். அப்போ போர்டும் மூணாவது போர்டும் இப்படி ஸ்ப்ளிட் ஆகிடும். அகைன் நம்ம என்ன செஞ்சுக்கலான்னா இதையும் வந்து அட்டாச் பண்ணி விட்டுடலாம். மேலே கீழே உள்ளதையும் இப்படி அட்டாச் பண்ணிடலாம். அப்போ நான் 4வது ஸ்டெப் வந்து டைரெக்டாக எழுதவா?
அதாவது 4வது இது ஆக்சுவலாக நான் 5வது ஸ்டெப்பை 4வது ஸ்டெப்பாக எழுதுகிறேன். நீங்கள் வந்து 4வது ஸ்டெப்பை எழுதிட்டு 5வது ஸ்டெப் எழுதிக்கோங்க. அட்டாச் பண்ணதை நான் டைரெக்டாக எழுதுனேன்னா இப்படி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஆர் ஆஃப் இப்படி மேலே ஒன்று கீழே ஒன்று. இதுக்கு மொத்தமாக மல்டிப்ளிகேஷனில் தான் வெளியில் என்னது இருந்துச்சு அப்படின்னா ஆர் ஆஃப் இப்படி இருந்துச்சு. ஓகேவா? ப்ளஸ் அகைன் இதுலேயுமே வந்து என்னது வரும் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸு இன்ட்டு இதை காமனாக வச்சுக்கிடுவோம். காமனாக வச்சுட்டோன்னா உள்ளே வந்து ஆர் ஆஃப் இப்படி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஆர் ஆஃப் மேலே ஒன்று கீழே ஒன்று க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு காமனாக இங்கே உள்ள டேர்ம் என்னது அப்படின்னா ஆர் ஆஃப் இந்த டேர்ம் ப்ளஸ் மூணாவது உள்ளது என்னது அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஆர் ஆஃப் இந்த டேர்ம் இன்ட்டு ஆர் ஆஃப் இந்த டேர்ம் ப்ளஸ் நாலாவது இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஆஃப் இந்த டேர்ம் இன்ட்டு ஆர் ஆஃப் சிங்கிள் செல். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 5th ஸ்டெப்பில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டேபிளாக இருக்கும். இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டு ஃபார்முலாஸ். ஸோ டேர்மை பொறுத்த வரையில் இந்த 3 செல் உள்ளது காமன் டேர்மு. ரெண்டாவது டேர்மை பொறுத்த வரையில் இந்த 1 ரோ உள்ளது வந்து 1 ஸ்கொயர் உள்ளது வந்து காமன் டேர்ம். ஸோ இது எல்லாத்துக்கும் வேல்யூஸ் போடுவோம். ஸோ ஸ்டெப்பில் என்னது இருந்துச்சு அப்படின்னா போர்டு வந்து 3 ஸ்கொயர் உள்ளது. ஸோ 3 ஸ்கொயர் உள்ளதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 + 3x + x ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயருக்கு 1 + 2x. ஓகேவா? அப்போது இதுக்கு காமனாக என்னது இருந்ததுன்னா 3 ஸ்கொயர் தான் இருந்தது. அப்போது 1 + 3x + x ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து காமன் டேர்ம். ப்ளஸ் ரெண்டாவது டேர்மில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 1 + x அப்படிங்கிறது வந்து காமன் டேர்ம். ஓகேவா? ப்ராக்கெட்குள்ளே வந்து 3 ஸ்கொயரும் 2 ஸ்கொயரும் இருந்துச்சு. ஆக்சுவலாக 3 ஸ்கொயர் போடும்போது 1 + 3x + x ஸ்கொயர் அப்படின்ட்டு போட்டுடலாம். 2 ஸ்கொயர் போடும்போது எக்ஸ் இன்ட்டு 1 + 2x அப்படின்ட்டு போடணும். ஓகேவா? இதுதான் வந்து ரெண்டாவது டேர்ம். ப்ளஸ் மூணாவது டேர்ம் என்னது இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 1 + 3x + x ஸ்கொயர் வந்து 2 தடவை இருந்துச்சு. 1 + 3x + x ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ப்ளஸ் நாலாவது டேர்ம் என்னது இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 + xங்கிறது வந்து காமன். இது போக 3 ஸ்கொயர் இருந்தது. அப்போ 1 + 3x + x ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். இதுதான் வந்து நாலாவது டேர்ம். ஓகேவா? அப்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ இதை வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸை எழுதிக்கோங்க. எழுதிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். சிம்ப்ளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா 1 + 8x + 20x ஸ்கொயர் + 17x to the power 3 + 4x to the power 4 + 0x to the power 5 அப்படின்ட்டு வரணும். ஏன்னா மொத்தம் 5 பேர் இருக்காங்கல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி எழுதிக்கிடுவோம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா சாரி இந்த ஆன்சர் வராது உங்களுக்கு. 1 + 9x + 28x ஸ்கொயர் + 35x³
plus 16x to the power 4 plus 2x to the power 5 அப்படின்ட்டு இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா R0ஓட வேல்யூ வந்து 1, R1க்கு வந்து 9, R2க்கு வந்து 28. அதை மாதிரி R3க்கு பார்த்தோம் அப்படின்னா 35, R4க்கு பார்த்தோம் அப்படின்னா 16, R5க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2. ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு தெரியும்ல. சம்மேஷன் k ஈக்குவல் டு 1 to 6 minus 1 to the power k n minus k factorial into rk. இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? n-க்கு பதிலாக 6ன்னு போடணும். அப்போ 6 factorial into r1 minus 5 factorial into r2 plus 4 factorial into r3 minus 3 factorial into r4 plus 2 factorial into r5 minus 1 factorial into r6 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அப்போ this is equal to 6 factorial into r0 சாரி இங்கே வந்து r0 R1 R2 R3 R4 R5 அப்படின்ட்டு வரும். ஸோ 6 factorial into R0ஓட வேல்யூ வந்து 1 மைனஸ் 5 factorial into R1ஓட வேல்யூ 9, 4 factorial into 28 மைனஸ் 3 factorial into R2க்கு பதிலாக 35 plus 2 factorial into 16 minus 1 factorial into 2 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? இது வந்து 3 factorial R3. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 132 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ அப்போது நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் தேர்ட் ரோ வந்து 132 அப்படிங்கிறது வந்து ஆன்சராக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள்.